வணக்கம் நண்பர்களே. கந்த சஷ்டி கவசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி, காரார் குழலால் கலைமகள் நன்றாய் எண்ணாய் இருக்க யானுனை பாட எனை தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சித்து அன்னமும் சொன்னமும் மெத்து மெத்தாக வேலாயுதனார் சித்தி விற்று அடியேன் சிறப்புடன் வாழ்க. கந்தனின் திருநாமங்களை பாடிய அடிகளார் அந்த திருப்பெயர்களை பாடியதோடு மட்டும் இல்லாமல் அன்பின் மிகுதியால் ஆடியதை சொல்கிறார். கருமையான தலைமுடியை உடைய கலைமகள் என் நாவில் நன்றாய் வீற்றிருப்பதால் நான் உன்னை தொடர்ந்து பாட முடிகின்றது என்பதே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் எண்ணாயிருக்க யானுனை பாட என்பதற்கான விளக்கம். என்னை எப்பொழுதும் விடாமல் அருகிலேயே இருக்கும் என் தந்தையான முருகப்பெருமானை நான் பாடினேன். அந்த பரவசத்தில் ஆடினேன் 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 என்பதே என்னை தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் என்பதற்கான விளக்கம். அடுத்த வரிக்கு, திருவாவினன்குடியில் வாழும் குழந்தை வேலாயுத சுவாமி, உனது விபூதியை அன்புடன் நான் நெற்றியில் அணிந்து கொள்ள பாச வினைகளின் பற்றது நீங்கி உன் திருவடிகளை பெற உனது அருள் கிடைக்கும் என்பதே ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக என்பதற்கான விளக்கம். வேலாயுதனே, அன்னமும் சொர்ணமும் போன்ற பலவித செல்வங்களும் நீ அன்புடன் என்னை காத்து அடியேன் சிறப்புடன் வாழும்படி அருள் புரிவாய் என்பதே அன்புடன் ரட்சித்து அன்னமும் சொன்னமும் மெத்து மெத்தாக வேலாயுதனார் சித்தி வெற்று அடியேன் சிறப்புடன் வாழ்க என்பதற்கான அர்த்தம். அடுத்த பகுதி, வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்று அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது மனமகிழ்ந்து அருளி தஞ்சமென்று அடியார் தழைத்திட அருள் செய். அதாவது மயில் வாகனத்தை உடையவனே வாழ்க வாழ்க, வடிவேலை ஏந்தியவனே வாழ்க வாழ்க, மலையில் வாழும் குருவே வாழ்க வாழ்க, மலைக்குறவர் திருமகளான வள்ளியுடன் நீடூழி வாழ்க வாழ்க, சேவற்கொடி வாழ்க வாழ்க, என் வறுமைகள் எல்லாம் நீங்க நீ வாழ்க வாழ்க என்பது வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க என்பதற்கான விளக்கம். எத்தனையோ குறைகளையும் பிழைகளையும் அடியேன் செய்திருந்தால் எத்தனையோ குறைகளையும் எத்தனையோ பிழைகளையும் அடியேன் செய்திருந்தாலும் என்னை பெற்றவளான வள்ளியம்மையும் என்னை பெற்றவனும் குருவுமான நீயும் பொறுத்து கொள்ள வேண்டும். அது உங்கள் கடமையாகும். பிள்ளை என்று அன்பாய் என் மேல் பிரியம் வைத்து மைந்தன் இவன் என்று என் மேலும் உன் அடியவர்கள் மேலும் மனமகிழ்ந்து அருளி நீயே தஞ்சம் என்று உன் அடியவர்கள் தழைத்து வாழ அருள் செய்வாய் என்பதே எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்று அன்பாய் பிரியமழித்து மைந்தன் என் மீது மனமகிழ்ந்து அருளி தஞ்சமென்று அடியார் தழைத்திட அருள் செய் என்பதற்கான விளக்கம். அடுத்து வரும் வரிகளுக்கான விளக்கங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.